ஹே முயல்றிய போய் நீ சாமிக்கு பார்த்து முயலண்டி. இது நாய் அது, அதை சாப்பிட்டியா நீ? என்னடி சொல்றா? ஹேய் அது நாயா அது? அது ஒரு வித்தியாசமா இருக்குதுடியா. யோ பணக்காரன்ட்டு நாயெல்லாம் அப்படித்தான் இருக்கும், அதெல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏய் அதை நைஸா நம்ம சுத்தி எடுத்து போய் வித்துலாமா? அது ஒன்றா செய்யலாம். நான் நைஸா போறேன், பின்னாலே வா, மச்சு பொடையில சுத்திக்கணும் போயிடலாம். சரியா? பிச்சை பிச்சை கூடுது கட்டிப்பிடி. அங்க போடுறா வேகசம் கொண்டாட்டியும் ஏதோ மறைச்சு எடுத்து போறாங்க. அவன் சரியான திட்டு போச்சா, அண்டாங் குண்டா எதனா திருடிட்டு போறானா, இன்னைக்கு வருஷமா மாட்டினான்டா. பார்த்தலாம் வாடி வாடி போ. நில்லு நில்லையே. ஆமா என்னத்தை மறைச்சு வச்சு எடுத்து போறீங்க ஆம்பியானம் கொண்டாட்டியும்? என்ன அப்படியே முண்டிக்கினே இருக்குது? என்னதுரா இருக்கும் உள்ள? குழந்தைகள் எதனா கத்திட்டு போறீங்களாடா? குழந்தைங்க நிறைய திருட்டு போகுது ஊர்ல. நீ என்ன குழந்தையெல்லாம் திருட்டு பாரு, நீ போய் அனுப்புறியா? பார்த்தா அது குழந்தை மாதிரி இருக்குதா? நாய்க்குட்டியா? நாய்க்குட்டி தானே, எதுக்கு மறைச்சு எடுத்து போறீங்க? இது பார்த்து சாதாரண நாய் இல்ல, கண்ணு பட்டாலுமே திசை ஆயிடும். அதுக்குதான் மூடி எடுத்து போறேன். இப்பதானே 1 லட்சம் ரூபாய் கட்டி வாங்கி வரான். ஏன்டா கூறக்க மாட்டேங்கிறீங்க? கோலம் பண்ணிக்கிறீங்க. 1 லட்சம் ரூபாயா? நாய போய் எவையா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவான்? நாயா இது நாய் நடா, கால பைரவர். இது வீட்டு லட்சுமி பெறலாம், பணமும் பெறலாம். அதனாலதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து மசி எடுத்துன்னு. இது பணம் பொருளுமா? இது சாக்கடையில தான் பொருளும். அப்படி பொண்ணு 1க்கு 2க்கு போச்சா நீ தான் வாடணும். மூத்திரம் பெஞ்சாலும் மாறலாம், நாய் பீ போனாலும் மாறலாம். ஏன்னு கேளு, இது புடிச்சு 5 நிமிஷம் தான் ஆகுது. எங்க பையனுக்கு 1 கோடி ரூபாய் வச்சுக்க லாட்டரி சீட்டு. இது 1 கோடி ரூபாய் வச்சிருக்கா? அப்ப இது நாய் இல்லையா, அதிர்ஷ்ட தேவதையா? அப்புறம் என்னடா இதே மாதிரி நம்மளும் ஒரு நாய் வாங்குவோம், நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கல. ஏய் நாய் முனி வாடா, அப்ப சீக்கிரம் போய் வாங்கலாம். இப்ப ஏன் பாருங்க நாய் வாங்க போறேன், எதுக்கு எங்க கூப்பிட்டா? இதெல்லாம் கிடைக்காது நாய, வெளிநாட்டுல தான் கிடைக்கும். அங்கெல்லாம் போனா 10 லட்சம் செலவாகும். என்னமா அனுக்குடிய என்ன சொல்ற? 10 லட்சம் ஆகுமா? ஆமாண்டா கஞ்சா. ஆனா உனக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கா. ஏன்னா ரொம்ப நாள் என்கிட்ட பழக, நீ 1 லட்சம் ரூபாய் கொடு, நான் வாங்கிக்கணும். வந்த வேலையே சும்மா சுத்தி கிடைக்காதீங்க, அப்ப நம்ம கிடைக்காது. என்ன சொல்ற? நம்ம ஊர்ல கிடைக்காது. கைலாசா அவன் சொல்றது கரெக்ட் தான். ஃபாரின் நாய் ஃபாரின்ல தான் இருக்கும், நம்ம ஊர்ல கிடைக்கும். அப்ப ஃபாரின்ல இருக்கிற நாய் இந்த லோக்கல் நாய் கைக்கு எப்படி வந்தது? எங்க பையன் ஃபாரின்ல அமுச்சு வச்சான் பொரியல். என்னையா பொரியல் கூட்டிலாம் சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு சொல்ல தெரியலடா, பொரியல் பொரியல்ன்றா. டேய் உங்க அப்பனும் பிள்ளைகா பையன் நினைச்சான், பெரிய மனுஷன் புத்தியை கரெக்டா சொல்லிட்டான். அவன் பெரிய மனுஷனா இல்ல, பிள்ளைகா பையனா. இது எங்களுக்கே கொடுத்துரு, பாதி ரேட்டா பேசி. டேய் ஒட்டக்க மூஞ்சிய, எங்க பையன் 1 லட்சம் ரூபாய் வாங்குவான், உனக்கு பாதி ரேட்டு 50,000 ரூபாய் கொடுக்குவான். அவன் வந்தானா செருப்பு அடிக்க மாட்டான். டேய் வாங்கின விலை 1 லட்சம் ரூபாய். இருபது அவனே கைலாசா 1 லட்சம். ஆஃப்டர் ஆல் 1 லட்சம். அந்த 1 லட்சத்துக்கு கொடுத்து வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல லட்சுமி பிறந்த போது நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடுவோம். நீயே பிளாட்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு லட்சுமி பேரலாமா? அவனே இதை வாங்கின உடனே பாரு, கல்யாணம் கூட நடந்துரும். அதிர்ஷ்ட தேவதை உன்னை தேடி வரும். எதாவது சொல்லி கரெக்டா மெயின் பாயிண்ட்ல கை வைக்கிறானே. அப்பா அழகாஷா 50,000 குத்துறேன், இது ஏன்டே குடிப்பா. ஏய் நியாயமா இருக்குதா? படிக்க பாதி வேலை கேக்குறடா. அவங்க என்ன கல்யாணம்ன்றாங்க, இது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதா பாக்கலாம். குத்துறிய பாத்தி அழிக்க. என்ன அழகாஷா புருஷனும் பண்ணி சேர்ந்து முடி வச்சிருக்கீங்களா? என்ன தரீங்களா? என்ன கல்யாணம் நடத்தினால்தான் தரேன், உன் முகத்தை பார்த்தா தரேன். உங்க ஒப்பம் போக எனக்கு அவசியமே இல்லை. சும்மா அறியாத பையன் கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி துட்டு கொடு, 50,000 கொடு. அவனே மதுரை வாயில பிளாட் வாங்குறதுக்கு காசு வச்சிருந்தல, அட்வான்ஸ் கொடுக்கலான்னு, அந்த காசுல தான் ஒரு 50,000 ரூபாய் இருக்குது. அதை குத்துரு, உன் கையால குத்து வாங்கு. மதுரை வாயில 50,000 ரூபாய் பிளாட்டா? எவன்டா கண்ணை மூடிங்கிறாங்க? அது மதுரை ஆயிலும் இல்ல, பாமா ஆயிலும் இல்ல, பிச்சைக்காரங்க பட்டு தரோம். அது ரேட்டு பேசி எங்க அப்பா வாங்கி திட்டு. ஏய் இந்த சரியா இருக்குதா பாரு, 50,000 இருக்குதா பாரு. ஏமா நான் தான் எண்ணிட்டேனே, நீ வேற எண்ணணுமா? அதுவும் சாதாரணமா எண்ணலாத்த 10 பிச்சைக்காரங்களை உட்கார வச்சு எண்ணெய் வச்ச தெரிஞ்சுக்கோ. கரெக்டா இருக்கும் 50,000 ரூபாய் கொடுங்க. அதிர்ஷ்ட லட்சுமிய நல்லா கிளம்பிடா போலாம். இனிமே நமக்கு அதிர்ஷ்டம் தான். கையில கூட மூத்திரம் அது அப்படியே உள் பண்ணில தொலைச்சிக்க. ஆய் வந்துச்சுன்னா அள்ளி பாக்கெட்ல போட்டுக்க. அதிர்ஷ்டம் தான்டா. நம்ம வித்துட்டோம், அவருக்கு புடிச்சும் போறாருங்க.
நாய்க்கு சொந்தக்கார பார்த்தா பிடிச்சி வெளுப்பாங்க, மாட்டிக்குவானுங்க. வா நம்ம போலாம். ஆனா ஒண்ணு மாதிரி இது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கா, பிடிச்சாந்துருவோம், இதே மாதிரி வித்துருவோம். எங்கன்னா பார்த்து பிடிச்சிக்கலாம். எங்க ஜாக்கிய காணோம். ஏக்கா 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 ஓடைய என்னடா ஜாக்கி எங்க? எங்க தெரியலங்க, ஜாக்கிய காணோம். ஐயோ இப்பதானே இருடா இப்பதானே பிஸ்கட் போயிட்டு போனேன். ஜாக்கி இல்லாம நான் இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன். ஏக்கா என் ஜாக்கி கொடு, ஏக்கா என் ஜாக்கி கொடு. எந்த நாய் திருடின்னு போச்சுன்னு தெரியலையே. ஜாக்கி ஜாக்கி ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. ரெண்டு பேரும் வராங்க, கேட்கலாம் இரு. மாப்பிள்ள என்னடா ஒருத்தன் சேத்துல சனம் பண்ணி ஊர்ல மாதிரி ஒட்டுக்குன்னு இருக்கான். தெரியல மாப்பிள்ள, வா போய் பாப்போம். வா. டேய் இதுக்காக செத்துருவியா? கம்முனுடா. தோல் போல இங்க பாரு, ஜாக்கிய காணோம்னு அழுது இருக்கான்டா. ஜாக்கிய காணுமா? ஜட்டி காணாம போனதுக்கு எப்படி அழுகுறாங்க? நான் என்னைக்கு ஜட்டி போட்டுக்கிறேன், என் ஜாக்கிய காணண்டா. என்னங்க சொல்றான்? டேய் ஜாக்கி நாயை காணோம்டா நம்ம வீட்ல, அதை தான்டா தேடின்னு இருக்கிறோம். அந்த ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா அந்த வோடஃபோன் நாய், யாராவது தூக்கி இருப்பானுங்கக்கா? ஆமாடா, எந்த திருடு பையன் தூக்கிட்டு போனா தெரியலடா. வா போய் தேடலாம். ஏய் வாடா ஏந்து. நானும் வரேன், இருங்க. என்ன கும்பலா கிளம்பிட்டீங்க? ஏழு போச்சா? நான் ஏன் சொன்னா எழ வந்துச்சா? வாயை உடச்சிட உன்ன. இந்த உண்டிகள் ஆயுதுங்க, நான் அதனால தான் கேட்டேன். போட நான் தச்சவாய நாய காணண்டா. ஐயோ நாயை காணமா? யோ அது அவங்க வீட்டு நாயா இருக்குதியா, மூஞ்சி பாத்தியா அந்த நாய் மாதிரியே இருக்குதியா. ஆமா அப்படிதான் இருக்குதா? இங்க பாரு, அந்த நாயை எங்கனா பாத்தீங்கன்னா சொல்லு. அந்த நாய் என் தம்பி செத்துருவான். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த நாயை கண்டுபிடிச்சு கொடு. ஆஹா அச்சுத்துல டபுள் ஆச்சு. ஓகே, நாய் இருக்கிற இடம் தெரியும், நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. என்னது நாய் இருக்கடா உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏக்கா அது எப்படின்னா இருக்கட்டுங்க, அதான் நாய் இருக்கிற இடம் தெரியும்னு சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு நம்ம நாயை வாங்கப்பா இருக்கா. டேய் அவசரப்படாத இரு, என்ன எதுன்னு கேட்கலாம். சரி எங்க இருக்கு சொல்லுங்க. நாய்க்கு இடம் சொன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? ஏய் நாயின்னு சொன்ன அவள்தான், நீ தானே நாய், என் தம்பி அவன். யோ தம்பின்றான், ரேட் ஏத்தி கேளியா. பாரு 10,000 கூட, நாய் எங்க இருக்குன்னு சொல்றேன். என்னடா குடுத்துடலாமா? ஏக்கா ஏங்க பேசின்னு வரலன்னு இந்த 10,000 குத்துருக்கா. இந்தாங்க ஜாக்கி 10,000. மட்டும் வாங்கி குத்துருக்கா கையில. சீக்கிரமா ஜாக்கி இடம் சொல்லுங்க. 10,000 வாங்கிட்டீங்களா? நாய் இருக்க இடம் சொல்லுங்க. பாருமா, 2 தெருக்கு அண்ணாட ஒரு புளிய மரம் இருக்குது, அங்க ஒரு வீடு தட்டை ஒடுக்குது, அதான் காஞ்சா வீடு, அங்கதான் மேய்ஞ்சுக்குது உங்க குட்டி நாய். இங்க பாருங்க போய் பாப்போம். அங்க எங்க நாய் மட்டும் இல்ல, அவ்வளவுதான் உங்களை தொலைச்சிருவோம். வாடா போலாம். தம்பி கடிக்கிட்டான். ஏய் அங்க என்ன பாத்துக்கிற? நம்ம நாயும் வித்தாச்சு, நாய்க்கிற இடத்த சொல்லி ஆச்சு. எக்கடி கட்டினா போறாங்க நம்மளுக்கு என்ன வந்து. வா. ஏய் ஊழி பூரா மூத்திரமா ஆயும் பேஞ்சிட்டே இருக்குதா, ரொம்ப நாரிடுச்சுடா. இதை பாரு, நீ தான் இதுக்கு மேல கழுவி பாத்துக்கணும். வேணா இங்கேயோ கட்டி போட்டலாம், வெளியோ கூட்டு உள்ள வேணாம். இது ஏண்டா 50,000 நாயை எவனாவது வெளியே போய் கட்டி போடுவானடா? இது பேழ்ற மூத்திரம் பீயெல்லாம் என்ன தான் அள்ள சொல்லுவேன், நீயா வந்து அள்ள போற. அதுக்குன்னு வீட்டுல வச்சுக்க முடியா, வெளியே கட்டி போடலாம். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் உன் புத்தி மேல தான் அதுவும் எங்கேயா மேய போவோம். தெரு நான் எதுவும் கிராஸ் பண்ணாம பாத்துக்க. அக்கா நம்ம தம்பி அப்ப இருக்கா, அங்கேயே கட்டி போட்டுக்கிறானுக்கா. ஜாக்கி ஏய், ஜாக்கி ஏய், என் தம்பி அண்ணா அது மாதிரி கட்டி போட்டு வச்சுக்கிறோம். ஏய் நான் நாயை தானே கட்டி போட்டு வச்சுக்கிறேன், உன் தம்பியை கட்டி போட்டு வச்சுக்கிறேன்ற. இன்னொரு சொன்ன என் தம்பி உனக்கு நாயா? ஏய், ஏய் ஏய் குடுக்குடா மௌனே மௌனே எங்கடா இருக்கிற? இப்ப அவன் என்ன சொல்லலான்ட்டு ஊரே சேர்ந்து வெறிநாய் அடிக்கிற மாதிரி அடிக்கலானுங்க. மௌனே காப்பாத்துறோம், மௌனே காப்பாத்துறோம். ஏய் மௌனே நிறுத்துங்க வா. ஏய் யாரா நீ? இருடா, ரத்தம் வந்துச்சா? இல்ல வரல, மறுபடியும் அடிக்க. ஏய் அப்பாடா. வருவாங்க அம்மா. டேய் மௌனே வந்து காப்பாத்துறோம். இதுக்கு மேல அடிச்சா செத்துருவோம். ரத்தம் வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? டேய் உன் அப்பா என் வீட்ல இருக்க நாயை தூக்கி வந்து ரோட்ல கட்டி போட்டு அடிக்க மாட்டோமா? உன் ஊட்டி நாயா? ஏய் என் தம்பி நாய் என்ற இவனை போட்டு அடிக்கிட்டா. போடுறா நல்லா போடுங்கடா போடுங்கடா போடுங்கடா. போடுங்கடா. ஏய் ஏய் விடுங்கடா. டேய் நாய் தான்டா சொல்லுவாங்க, வேற என்னடா சொல்லுவாங்க? டேய் திருப்பி திருப்பி நாயை நாயை போடுறா. சொல்றா. போடுறா ஏய் போடுறா. ஏய் ஏய் ஜாக்கி சொல்றா, அப்பதான்டா விடுவோம். விடுங்கடா. ஏய் புலிமூட்டை, எதுக்குடா கொமெண்ட்ல இப்படி குத்துற? பின்ன என் தம்பி என் நாயின்னு சொன்ன அடிக்காம. சரிடா, இதுக்கு மேல தம்பினே சொன்னேன்டா. இதை நாங்க திருடிட்டு வரலடா, இந்த அழகேசன் பையிட்ட காசு கொடுத்துதானே வாங்கிட்டு வந்தோம். அழகேசன் வித்தானா? இப்ப உங்க வீட்ல இருக்குதுன்னு சொன்னதே அவன் தான். சொல்லிட்டு 10,000 வேற வாங்கிட்டான் எங்கள்கிட்ட. ஏய் அழகேசா, அப்ப நீ காட்டியும் குத்திருக்க கூட்டியும் குத்திருக்கியாடா? ஏய்
உங்க தம்பி நீங்களே கூட்டி போங்க. தம்பி உன்னை தெருவுல கட்டி போட்டாங்களா? வாடா நம்ம வீட்டுக்கு போவோம். அம்மா அரிசி மூட்டை அக்கா, நீங்க உங்க தம்பி கூட்டி போய் அழகாசனை கவனிங்க. நான் எங்க அப்பா கூட கொஞ்சம் தீபாவளி கொண்டாடிட்டு வரேன். போடா ஏய் வா நான் இங்க மாட்டேன். வானாடா வானாடா அப்பண்டா வானாடா மவனே வானாடா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு தானே. உனக்கு எதுக்குடா இந்த நாயை வானாடா நீ வானாடா உன்னை இங்க அடிச்சா தப்பு. வா.